சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் நடுவில் வந்து இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்ல, அவரை மகிமைப்படுத்த அடியேனுக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்த அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பை, நன்றியை, துதியை, ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். என்னுடைய ஒரு சின்ன சாட்சி, ஒரு பாகத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். நான் ஒரு CSI போதகருடைய மகனாக பிறந்தவன், தாயார் டீச்சர். என்னுடைய 7வது வயதிலே மாட்டு தொழுவத்திலே தற்கொலை பண்ண நான் போய் நின்றிருக்கிறேன். வயசு 7. யாருக்கு அந்த எண்ணம் வரும்? அறிவே வராத பருவத்தில் என்னை கொல்லுவதற்கு சத்துரு திட்டமிட்டு இனி உயிரோடு இருக்கக்கூடாது, தற்கொலை பண்ணி செத்து விட வேண்டும் என்று மாட்டு தொழுவத்திலே போய் நின்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய பின்னணியத்தை ஒன்று நான் சொல்லவில்லை, அதற்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த வயதிலிருந்து கர்த்தருடைய ஸ்தோத்திரம் 24வது வயது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தற்கொலை எண்ணம்தான் என் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். நிம்மதி என்பதே என் வாழ்க்கையில் இருக்காது. என்னை போல நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து, ஆனால் இத்தனை வருஷம் வாழ்ந்து தற்கொலை பண்ணாமல் இருந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அநேகர் உண்டோ என்றோ எனக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப சுருக்கமாகத்தான் இருப்பார். ஒவ்வொரு நாளும் தற்கொலை பண்ணி செத்துவிட வேண்டும், இருக்கக்கூடாது என்கிற எண்ணம் தான். ஆனால் ஒரே ஒரு காரியம், இன்று நீ மரித்தால் நீ எங்கே போவாய், உன் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் என்று கர்த்தருடைய ஸ்தோத்திரம் யாரோ ஒருவர் என்னுடைய உள்ளத்திலே பேசிக் கொண்டிருப்பது எப்போதும் தெரியும். ஒரு பக்கம் நீ தற்கொலை பண்ணி செத்து விடு என்று, இன்னொரு பக்கத்தில் இன்று நீ மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய். இயேசு கிறிஸ்துவை பற்றி டாக்டர் ஜெயசேரன் என்னை ஒரு வியாதியில், அதெல்லாம் வளர்க்க முடியாது, நேரம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணா செகண்ட் டைம் அதில் ஒரு கட்டி வளர்ந்து கொண்டு வந்திருந்தது. அவரிடத்துல திரும்ப கொண்டு போன போது 10வது வயசுல அவர் திரும்ப விட்டிருக்கிறார். மார்த்தாண்ட காலச்சந்தையில் வைத்து ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஜெபித்த போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கை வைத்து விட்டு ஹீல் என்று சொன்னார். அவ்வளவுதான். 6 வருஷமாய் வளர்ந்து கொண்டிருந்த கட்டி என் சரீரத்தை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அந்த வயசுல நானும் இப்படி ஒரு வல்லமையான ஊழியக்காரனாய் மாற வேண்டும் என்கிற ஆசை என் உள்ளத்தில் வந்தது. ஆனால் வாழ்க்கை முழுதும் சோர்வு, ஏமாற்றம், தோல்வி, நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் பண ஆசை, உலகத்திலே சம்பாதித்து உயர்ந்து உல்லாசமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு பக்கம் வருகிறது. மறுபக்கத்திலே இன்னைக்கு நீ மரித்தால் நீ எங்கே போவாய், இதெல்லாம் என்ன ஆகும் என்று. ஆகவே மரண பயம், மரணத்தை குறித்த சிந்தனை, மரித்த பிறகு என்ன நிலை, பெட்டியில வைப்பாங்களே, மண்ணில் கொண்டு வைப்பாங்களே, மண்ணோடு மண்ணா போயிருவோமே, அம்மையை பார்க்க முடியுமா, அப்பாவை பார்க்க முடியுமா, சகோதரங்களை பார்க்க முடியுமா, யாரையும் பார்க்க முடியாது. இப்படியே பிற அக்கினி கடல், பிசாசுக்கு அவன் தூதர்களுக்கு நியமித்த அக்கினி கடல்ல நித்தியமாய் அழுகையும் பற்கடிப்பு நிறைந்த அந்த அக்கினி கடலில் அல்லவா போக வேண்டும். ரட்சிப்பு இல்லாவிட்டால் அக்கினியும் கந்தமும் எரிகிற நரகம் அல்லவா என்று நினைக்கும் போது தற்கொலை பண்ணி சாக மனசில்லை, வாழவும் விருப்பமில்லை, நிம்மதியாயிருந்து வாழவும் விருப்பமில்லை. நிம்மதி இல்லாமல் பைத்தியக்காரனை போல வாழ்ந்தேன். பைத்தியம் பிடிக்கவில்லை, அவ்வளவுதான். பைத்தியக்காரனை போலதான் வாழ்ந்தேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய 18-19வது வயதுல நியூர் ஹாஸ்பிட்டல்ல 1 year சஸ்பென்ஷன், 1 வருடம் சஸ்பென்ஷன். ஹல்லேலூயா. அந்த சஸ்பென்ஷன்ல எங்கேயாவது போய் வீட்டுக்கு பாரம் இல்லாமல், யாருக்கும் பாரம் இல்லாமல், யாரும் பார்க்காத இடத்தில், ஒதுக்குப்புறமான இடத்தில் ஆஸ்பத்திரியில் போய் இந்த 1 வருஷத்தையும் கடத்தி விட்டு நான் வந்து அடுத்த வருஷம் படிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு வண்டியை இருந்தேன். பஸ்ஸுக்கு போக வரவுள்ள காசு மட்டும் உண்டு. உடுத்த பேண்ட் ஷர்ட்டு கூட ஒரு அடிஷனல் துணி எடுத்துட்டு போகணும் என்கிற எண்ணம் கூட வரல. ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை செய்ய போறேன்னு மாற்றி உடுக்க துணி எடுக்கணுமே என்கிற எண்ணங்களும் வரல.
நிம்மதி இல்லாதவனாய் ஒரு பைத்தியக்காரனை போல சென்றேன். ஆனால் அந்த நாட்களில் கைரேக பார்க்கறது உண்டு, ஜோசியம் பார்க்கறது உண்டு, சின்ன எதிர்ப்புகள் பார்க்கறது உண்டு. கிறிஸ்தவனா பிறந்திருந்தாலும் நிம்மதி இல்லாமல் பிசாசு இப்படி தூண்டி இதெல்லாம் செய்யறது உண்டு. ஆனா வாலிப பருவானனால உலகத்துல எவ்வளவு ஸ்டைலா நடக்கணும்னு உள்ள ஆசை உண்டு. கையில ஒரு கூலிங் கிளாஸோடு கூட நான் கடந்து சென்றேன். போன இடம் வத்தலகுண்டு என்கிற இடம். அல்லேலூயா. வத்தலகுண்டு என்று சொல்லக்கூடிய இடத்துல போனேன். ஒரு மதுரையிலிருந்து தேனி, போடி, வத்தலகுண்டு. வத்தலகுண்டுல போய் இறங்கி மாலையில நிக்கிறேன். அந்த பஸ் திரும்பி மதுரைக்கு வருவதற்கு நிக்கிறது. நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி 4 பக்கம் பார்க்கும் போது என் கையில நேசித்து வைத்திருந்த கூலிங் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது. சகுனம் பார்க்கிறது, ராசி பார்க்கிறது, கைரேகை பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது. என் சட்டையெல்லாம் கலத்தி கொடுத்து, கையில பைசா இல்லை, சட்டையை கலத்தி கொடுத்து கைரேகை பார்த்திருக்கிறேன். அவன் சட்டைக்கு மேல என் சட்டையும் போட்டு வச்சுக்கிட்டு கைரேகை பார்த்திருக்கிறேன். அப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தேன். வத்தலகுண்டுல கூலிங் கிளாஸ் கீழே விழுந்து உடைந்த உடனே அப்படியே நின்று யோசித்தேன். மாற்று வஸ்திரமே எடுக்கல. ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன், வந்திருக்கேன். இங்கே பார்த்தா காட்டாங்குறிச்சியா தெரியுது, பயங்கர கிராமமாக இருக்கிறது, ஒரு பட்டணம் மாதிரி இல்லை. ஆஸ்பத்திரி இருக்கும் போல தோணலை. ராத்திரி இருட்ட போகுது, எங்கே போவேன்னு தெரியல. ஒருவேளை பஸ் ஸ்டாண்டில் அங்கே எங்கேயாவது படுத்துக்கிட்டேன்னா ராத்திரி போலீஸ்கார மாதிரி எங்கேயாவது கொலை நடந்ததுக்கு வந்து பிடிச்சு அடித்து சரிப்படுத்தி போடுவாங்களே என்கிற பயம் என்னன்று. அப்படி வெளியிலெல்லாம் எங்கேயும் போய் படுத்து பழக்கம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே அந்த பயம் வேற. கையில அங்க போயிருக்கேன், ஏதாவது சாப்பிட்டுட்டேன்னா திரும்ப பஸ் ஏற பைசா இருக்காது. அடுத்த நாள் வேலைக்கு போனா, ஒரு ஆஸ்பத்திரி போனா வேலை ட்ரெஸ் மாத்திட்டு போகணும், மாற்று ட்ரெஸ் இல்லை. அப்படியே நின்று யோசித்துக்கிட்டு டீயோ காப்பியோ சாப்பிடவோ செய்துட்டா திரும்ப வீட்டு போய் சேர முடியாது. நான் என்ன செய்வேன்னு நினைச்சேன். நிம்மதி இல்லை. அதே இடத்துல மாக்கு மாக்க ஆளுதேன், கண்ணீர் கரகரா வடியுது. வாழ்க்கை நிம்மதி என்கிறது இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதான பிரபு என்னை சந்திக்கும் வரைக்கும் என் வாழ்க்கை நரக வாழ்க்கையாயிருந்தது. அதே இடத்துல நின்று அழுதேன். மதுரைக்கு திரும்பி வரைக்கும் நிற்கிற பஸ், அந்த பஸ்ஸில் அப்படியே ஏறி உட்கார்ந்தேன். கமந்திருந்து அழுதேன். கமந்திருந்து அழுதுட்டு எப்படி கடைசியில் வீடு வந்து சேர்ந்தேன். வீடு வந்து சேர்ந்தா வீட்டில் ஒரு சைடு ஜன்னல் பக்கத்தில் தான் நான் படுத்திருப்பேன். சோலாப்பூர் பெட்ஷீட் அப்பா வந்து போதையாக இருந்த ரிட்டையர் டைமில் அவருக்கு பொன்னாடை போர்த்துன ஒரு சோலாப்பூர் பெட்ஷீட் இருந்தால் அது எனக்கு தந்தாங்க. அந்த காலத்தில் அப்போ தான் அது தொடக்கமாக நம்ம ஊருக்கு வந்தது ரொம்ப அழகாக இருக்கும். அதை நான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜன்னல் வழியாக யாரோ கை போட்டு அதை எடுத்து திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு நிம்மதி இல்லை. நான் சொல்ல, ஆண்டவரே, நான் வாழுகிறதுக்கு யாருக்குமே பிடிக்கல, பிசாசுக்கும் பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. நான் வாழுது எனக்கே பிடிக்கல, நிம்மதி இல்லை, என்னத்துக்கு வாழுகிறேன்னு சொல்லி அன்னைக்கு 11 மணிக்கு தற்கொலை பண்ணி செத்துடலாம் என்கிற முடிவுக்கு நான் வந்தேன். நிம்மதி இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு காரியம் என்னை தடுத்தது. அல்லேலூயா. அந்த நாள் தாண்டினது. இப்படியாய் காலங்கள் கடந்தது. நெய்யூர் ஆஸ்பத்திரியில் படிப்பை முடித்தேன். பெரிய போராட்டங்களோடு யுத்தங்களோடு முடித்தேன். நல்ல திறமையாக ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட், இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்னு பேர் உண்டு. கடினமாக உழைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல பேர் உண்டு. ஆனால் அங்குள்ள அக்கிரமங்கள் எல்லாம் பெரிய இடத்துக்கு எழுதுனதுனால எனக்கு விரோதமாய் அதிகாரிகள் எழும்பி என்ன டிஸ்மிஸ் பண்ண நினைச்சாங்க. நான் 2 பேரை கொலை செய்து என் வாழ்க்கையை முடிச்சிடலான்னு நினைச்சேன். வாழ்க்கையே தத்தளிப்பு. எப்படியும் நெய்யூர் ஆஸ்பத்திரி படிப்பை முடித்து அமெரிக்கா, அரேபியா, அங்கே எங்கேயாவது பணம் சம்பாதிச்சால் ஓரளவு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சு பணம் சம்பாதிக்க போனேன். அந்தமான் தீவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சு, டெலகிராம் அப்பாயின்மெண்ட் நடந்து வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சு அங்கே போய் அங்கிருந்து பர்மா பக்கம் நாட்கொண்டு அந்த ஐலண்டுக்கு அனுப்புனாங்க. அங்கே நான் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி அவன் சாக போகிற நேரத்தில் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்கள் கேரம்போர்டு அடிக்கிறது, சீட்டு கிடைக்கிறது, காட்டில் வேட்டைக்கு போகிறது, கடலில் மீன் பிடிக்கிறது. அங்கே தான் வேற மருந்து இது நோய் ஒன்றுமே இல்லை. 15 பட்டாளக்காரங்க இருப்பாங்க.
அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும். 5 நிமிஷம் வேணும்னு ஒரு மக்கரை குறமா என்ன தடவணும், வேற வேலை இல்லை. ஆகவே காட்டில் இதுக்கெல்லாம் போவோம். நல்ல 24 வயசு அவனுக்கு, எனக்கு 24 வயசு. அவனுக்கு ஒரு மரண வியாதி வந்து அவன் சாக போகிற வேளையில் இந்த உரம் எப்படி சொல்லுவாங்க, நான் தான் ரிப்போர்ட் எழுதணும். எனக்கு நிம்மதி இல்லை. ஆண்டவரே, டெய்லி மரண பயத்துல வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன். வாலிபர் சாக போறா, செத்தா எனக்கு நிம்மதி இல்லை. ஆகவே நான் ஒரு கர்த்தருடைய சமூகத்துல போய், எல்லாம் பட்டாளக்காரங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. டைரக்ட் ஆபீஸ்ல இருந்து நத்திங் கேன் பி டன் மோர், யூ கன்டினியூ தி சேம் ட்ரக்ஸ் சொல்லியாச்சு, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நான் என்னுடைய ஆபீஸ் ரூம்ல போய் முழங்கால் போட்டு உண்மையாக நான் இயேசுவை தேடினேன். ஆண்டவர் இயேசுவை, நீர் மெய்யாகவே தேவனானால் 1 மணி நேரத்துல இந்த வாலிபனை சொகாக்கணும். அப்படி நீர் சொகாக்கினால் என் ஆயுசு முழுவதும் நான் உமக்காக ஜீவிப்பேன். நீர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் என்று சொன்னேன். கர்த்தர் இந்த பொருத்தனை ஜெபத்தை கேட்டார். அந்த வாலிபனை சுகமாய் 1 மணி நேரத்தில் எழுப்பினார். அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில இயேசுக்கு பயப்படும் உண்மையான பயம் வந்தது. உடனே நேர காட்டுல போனேன், முழங்கால் பட்டேன். ஏசப்பா, நீர் இல்லாமல் என்னால் இனி வாழவே முடியாது. இயேசு இல்லாமல் என்னால் இனி வாழவே முடியாது. 7 வயசுல தற்கொலை பண்ண போய் நின்னா 24 வயசு வரை எப்படித்தான். என் குடும்பத்திலும் செய்வனை சூனியங்கள் செய்ததுனால பல போராட்டங்கள் வந்தது. என் அண்ணன் ஒருத்தன் இறந்து போனான். நாங்க 2 பேரும் காலேஜில் ஒன்னா படிச்சோம். அவங்க இறந்து போனான். வாழ்க்கையே நிம்மதி இல்லாத நிலை. இயேசு இல்லாவிட்டால் என்னால் இனி வாழவே முடியாதுன்னு சொன்னேன். என்ன ரட்சியம் அழுத, பாவங்களை எல்லாம் உணர்த்தினார். எல்லாரும் கேட்டேன், மன்னிப்பு கேட்டேன், ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் இயேசு என்னை ரட்சித்தார், புது சிருஷ்டியா மாற்றினார், உலகம் தராத சமாதானத்தை தந்தார். அல்லேலூயா. அதுக்கு பேர் ஒழுங்கா ஜெபிக்கிறது, பைபிள் வாசிக்கிற அனுபவங்களை தந்தார். அதிகாலையில 3 மணிக்கு கரெக்டா ஆண்டவர் பெயர் சொல்லி என் இடது தோளை தொட்டு பெயர் சொல்லி அழைத்து எழுப்பி ஆண்டவர் நடத்தி வந்தார். அல்லேலூயா. உலகம் தராத சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம். எவ்வளவு நரக வாழ்க்கை போன்ற வேதனையில் வாழ்ந்தேனோ மாறான சமாதானத்தை இயேசு தந்தார். அப்படி இருக்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது மருத்துவர்கள் பலர் 3 பேர் கைவிடப்பட்டவர்களை இயேசு குணமாக்கினார். அப்பொழுது ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். வேலையை உடனே நீர் பரிசுத்தாவி தருகிற நாளிலே வேலை ராஜினாமா செய்வேன்னு சொன்னேன். 3ஆம் நாளிலே அபிஷேகத்தை தந்தார். வேலை ராஜினாமா செய்தேன். ஊழியத்துக்கு வந்தபோது எந்த வத்தல குண்டிலே இறங்கி நின்று கொண்டு வத்தல குண்டிலே கூலிங் கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சு கமந்து நின்று அப்படியே கொஞ்ச நேரம் அழுதுட்டு அதே வண்டியில ஏறி கமந்து உட்கார்ந்து கதற கதற மனவேதனையோடு அழுதணும். அதே வத்தல குண்டு தேசத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உபயோகப்படுத்தினார். ஹல்லேலூயா. அங்க பெரிய ஊழியக்காரர் 2 பேர் வந்திருந்தாங்க. மீட்டிங் நடந்தது அந்த வத்தலகுண்டு நகர சபை இதுல. ஹல்லேலூயா. அந்த கிரவுண்ட்ல மீட்டிங் நடக்கும் போது எதிரில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்க மீட்டிங் சாயங்காலம் நடக்கவில்லை. அதுக்கு தொடங்குறதுக்கு வாலண்டியர்ஸாக நாங்க நின்று பாடுறதெல்லாம் செய்யறோம். அந்த நேரத்தில் ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க. ஐயா, என் ஒரே மகளா மூத்த மகள தெரியல, முதல் பிரசவம், என் மகள் மரண அவஸ்தையா இருக்குது, கட்டில இருந்து தூக்கி கீழே போட்டுட்டாங்க, எங்க மகளை காப்பாத்துங்க ஐயான்னு சொன்னாங்க. நான் சொன்னேம்மா, எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, இயேசு செய்வார்னு சொன்னேன். ஆனா அடுத்தது தோணுது, இயேசு செய்வார் உண்மைதான், நம்ம தானே போய் ஜெபம் பண்ணணும். உடனே நான் இன்னொரு சகோதரனை அழைச்சிட்டு நாங்க 2 பேரும் போய் அந்த பிள்ளையை பார்க்க போனோம். அவளுக்கு பிரசவ ஜன்னி, அதுக்கு எக்லாம்சியா என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அவளுக்கு உணர்வு கிடையாது, வெட்டு. ஆகவே கட்டுல கிடந்தாம தரையில தூக்கி போட்டிருக்கிறது. குழந்தை வயிற்றுல செத்து போய்விட்டது. பிரசவ ஜன்னியா இருக்கிறபடினால ஆபரேஷன் செய்ய முடியாது, தாயையும் காப்பாற்ற முடியாது, குழந்தை செத்தும் ஆகிவிட்டது. நேரம் தாண்டி இப்படிப்பட்ட நிலைமை. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போட்டிருக்கிறார்கள். அப்படியே மல்லாந்து கிடக்கிறது. தொண்டை முழுதும் கவம் ஏறி அடைச்சு மூச்சு இழுக்க முடியாமல் கரட்டுன்னு இழுத்து கஷ்டப்படுகிறது. நான் போன உடனே தலையை லேசா சரித்து வைத்தேன்.
சர்ச் வைத்தா கவனம் சைக்கிள் வரும், சுவாசங்களுக்கு கொஞ்சம் வசதியா வைத்து விட்டு கூட வந்தவங்க சொன்னா, இப்பவா எங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டீங்க. உடனே நான் வந்து சொன்னேன், தம்பி, மனுஷரெல்லாம் கைவிடும் போதுதான் ஆண்டவருடைய தொடக்க நேரம். எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும் போதுதான் இயேசு வருகிறார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய நேரம் தான். நாம் ஜெபிப்போம்னு சொன்னேன். நம்ம இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சு என் பிள்ளைக்கு சுதந்தாருன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி கை வச்சு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் காலையில என் கூட வந்தவனை கூப்பிட்டேன், தம்பி போய் பார்க்க போவோம். அந்த வரல. ஏன் வரல? என்ன செத்து போயிருக்கும், இனி என்னத்துக்கு போறோம். ஆனா கருத்தோடு ஜெபம் பண்ணினா கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற விசுவாசம் எனக்கு இருந்ததனால் வேறொருவரை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் வாசல்ல போகும்போது எனக்கு ஹார்ட் படக் படக் படக், உயிரோடு இருக்குதா செத்து போச்சா என்ன படக் படக்குன்னு அடிக்குது. ஆனா வாசல்ல மெதுவா போறேன். உள்ள போகும்போது பிரசவ வார்டுக்கு வெளியில ஆளு கூட்டம். அப்ப நான் நினைச்சேன், செத்து போயிட்டு போல இருக்கு, கதவெல்லாம் அடைச்சிருக்கு, ஜன்னல் எல்லாம் அடைச்சிருக்கு. ஆனா கேட்ல ஏறின உடனே ஒரு அம்மா சத்தம் போடுது, ஐயா எனக்கு திருநெல்வேலியில வேலை டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சத்தம் போடுது. கத்தோலிக்க ஸ்திரீ டீச்சர். கொஞ்சம் பக்கத்துல போனோன்னு அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க, ஐயா நீங்க ஜெபம் பண்ணிட்டு ஒரு 100 அடி போயிருப்பீங்க, அந்த செத்த குழந்தை பிறந்துட்டு தாய்க்கு விட்டு மாறி சுய நினைவு வந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. நான் அந்த லேடி டாக்டர்கிட்ட உங்களுக்கு ஜெபம் பண்ண போகுமே, இந்து டாக்டர், அந்த டாக்டர்கிட்ட லேடி டாக்டர் போய் பார்த்து நான் யார் என்று அறிமுகப்படுத்தி இயேசு இப்படி செய்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி சாட்சி சொல்லிவிட்டு தான் ஜெபம் பண்ண போனேன். நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம்னு அறிஞ்ச உடனே அந்த லேடி டாக்டர், ஹிந்து டாக்டர், உடனே ஏங்க அடைச்சு கொண்டிருந்தேன்னா நர்சஸ் வந்து அந்த பிரசவ ஸ்திரீகளுக்கு மார்னிங் கேர் கொடுக்குறாங்க. அதனாலதான் கதவை அடைச்சு போட்டு எல்லாரும் வெளியே விட்டுருக்கு. கர்த்தருக்கு சொல்றேன், நாங்க உள்ள வந்திருக்கோம்னு அறிஞ்ச உடனே லேடி டாக்டர் ஒரு ஆர்டர் போட்டாங்க, உடனே கதவை துறைங்க, வேலையெல்லாம் நிறுத்துங்க, இவங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடிச்ச பிறகு மற்றது கவனிச்சா போதும்னு சொன்னாங்க. கதவெல்லாம் திறந்தாங்க. நாங்க போனோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பெட்ல இருந்த ஒவ்வொரு பிரசவ ஸ்திரீகளும் சகோதரிமாரும், ஐயா எங்க மேல கை வைங்க, எங்க மேல கை வைங்கன்னு சொன்னாங்க. நான் ஆனந்த கண்ணீரோடு கூட, ஐயா இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாம அழியுது, இந்த ஆத்துமாக்கள் இயேசு இல்லாம வாழுது, இதற்கு எப்படி நீர் இயேசுவே உண்மை காட்டி கொடுப்பீர் என்று கண்ணீரோடு அழுது அழுது ஒவ்வொரு தலையிலையும் கை வச்சு ஜெபித்தோம். ஹல்லேலூயா. எந்த வத்தலை குண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிம்மதி இல்லாம தற்கொலை பண்ணி வாழ்வதுதான் வாழ்க்கையா, இதுவா வாழ்க்கையான்னு சொல்லி கண்ணீர் வடித்தனோ, அதே வத்தலை குண்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அந்த ஆஸ்பத்திரியில ஆனந்த கண்ணீரோடு என் ஆண்டவர் இயேசு செய்த அந்த மகாபெரிய கிருபையோடு ஆனந்த கண்ணீரோடு இந்த மக்கள் மேலெல்லாம் கை வைத்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய கண்ணீரை துடைக்க ஒரே ஒருவர் தான். இந்த உலகத்துல யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நேரத்தில் உதவி செய்ய ஒரே ஒருவர் உண்டானார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு உலகத்துல வேதனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் இயேசு மட்டும்தான் நம்முடைய கண்ணீரை உண்மையாய் துடைக்க முடியும் என்பதை முதலாவது சொல்லிவிட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்த இந்த காரியத்தை விளக்குவதற்காகத்தான் முதலாவது சாட்சியா இந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. அந்த இயேசு ராஜா அப்பா இன்று ராத்திரி நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கண்டுபிடிப்பீர்கள். அவர் சொல்லி இருக்கிறார், உன் முழு இருதயத்தோடு என்னை தேடினார், தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நிச்சயமாய் ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கத்தான் கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய திட்டங்களை அறிவதற்காகத்தான் நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி நாம் தொடர்ந்து செய்திக்கு போகிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளையில் இதுவரைக்கும் ரட்சிப்பை வாழ்க்கையில அனுபவிக்காமல், வாழ்க்கையில் ஏதோ பேர் கிறிஸ்தவர்களாகவோ
அல்லது இந்துக்களாகவோ அல்லது வேறு யாராகவோ இந்த ராத்திரி வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தில் பேசுகிறார். இயேசு அவருடைய உள்ளத்தில் வருவீராக. இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்து ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி உலகம் தராத அந்த மெய்யான சமாதானத்தை கர்த்தர் அவர்கள் கண்டுகொள்வார்களாக. கர்த்தர் யாவரை ஆசீர்வதிப்பார். வந்திருக்கிற யாவரை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கடைசி நாள். ஒரு வேளை சிறிது நேரம் அதிகமானாலும் கூட ரொம்ப ஆகாது. என்ன ஆனாலும் 9:30க்கு மேல போகாது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தோடு இருந்து கருத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தோடு உங்களை இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்காளியார்களாக ஜெபத்தோடு இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சாட்டை பற்றி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த சாட்டில் சொல்லப்பட்டிருக்க தலைப்பு தேவனுடைய அனாதி தீர்மானம். அனாதி தீர்மானம் எப்படி? எபேசியர் 3:9 தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம் என்று எபேசியர் 3:9 எழுதப்பட்டிருக்கிறது. அனாதி என்றால் ஆதிக்கும் முந்தினதுதான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதி. இந்த ஆதிக்கு முந்தினதுதான் அனாதி. ஆதிக்கும் முந்தினதுதான் அனாதி. உபாகம் 33:27 அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று எழுதியிருக்கிறார். ஆகவே தேவன் ஆதி இல்லாதவர். அவருக்கு ஆதி என்கிற ஒன்று கிடையாது. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர் தான் நம்முடைய தேவன். அவருக்கு நாட்களின் தொடக்கம் கிடையாது, ஆதி கிடையாது. ஆதிக்கு முந்தின அனாதியாய் இருக்கிறவர் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவருடைய அனாதி தீர்மானம், இந்த ஆதி உலகத்தை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னதாகவே அவருக்கு ஒரு தீர்மானம் இருந்தது. என்ன தீர்மானம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாக அவர் வெளிப்பட்டு நம்மை ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை அவரை போல ஆக்க வேண்டும். அவரை போல் ஆக்க வேண்டும், தேவனை போல் ஆக்க வேண்டும். தேவன் இருக்கிற இடத்திலே நம்மை இருக்க வைக்க வேண்டும். பிதாவுக்கு ஒப்பாக நம்மை மாற்ற வேண்டும். அல்லேலூயா என்கிற ஒரு அனாதி திட்டத்தை அவர் வைத்துக் கொண்டுதான் அண்ட சராசரத்தை அவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அனாதி தீர்மானம். இந்த ஆதிக்கு முந்தினதும் அனாதி, அந்தத்துக்கு பிந்தினதும் அனாதி. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு என்ன சொல்லியிருக்க? அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். ஆதியும் அந்தமும் ஆனவர்னு சொன்னா ஒண்ணுக்கு தொடக்கம் உண்டுன்னா கட்டாயம் அதுக்கு என்ன உண்டு? முடிவு உண்டு. தொடக்கம் இல்லாததற்கு முடிவே இல்லை. அவருக்கு தொடக்கமே இல்லைன்னா அவருக்கு முடிவும் இல்லை. ஆனால் துவக்கமும் முடிவும் இல்லாத தேவன் தான் ஆதியில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தொடக்கத்தில் அவர் சிருஷ்டிகராய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சிருஷ்டிப்பின் வேலை முடிந்து, ரட்சிப்பின் திட்டங்கள் வேலை எல்லாம் முடிந்து அவர் மறுபடியும் அந்தத்திலிருந்து அனாதிக்கு மறுபடியும் போகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பு முதல் உலகத்தின் முடிவு பரியந்தம், இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்குன்னு நமக்கு தெரியும். 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் தரம் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் எல்லாம் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூதங்கள்னா பஞ்சபூதங்கள்: தீ, தண்ணீர், காற்று, ஆகாயம், பூமி.
இது எல்லாம் பஞ்சபூதங்களும் வெந்து உருகி போகும். பூமி அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். 12ஆம் வசனம் படிங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாருங்க, இப்ப இருக்கிற இந்த யுகத்துக்கு உலகத்துக்கு எல்லாம் என்ன வரப்போகிறது? முடிவு வருகிறது, அந்தம் வருகிறது, முடிவு வருகிறது. புதிய வானத்தின் புதிய பூமியை சிருஷ்டித்து விட்டு அவர் மறுபடியும் அநாதி தேவனாய் அவர் இருக்க போகிறார். அவர் இருக்கிறவராய் இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். அல்லேலூயா. சிருஷ்டியோடு சம்பந்தப்பட்டதான் அவர் ஆதியும் அந்தமும் என்கிற பெயருடையவராக இருக்கிறார். நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன். ஆதிக்கு அவர் வந்தாரானால் அவர் அந்தமாகவும் இருப்பார், முடிவாகவும் இருப்பார். தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். விசுவாசத்தை தொடக்கிறவரும் அவர்தான், முடிக்கிறவர் அவர்தான். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரும் அவர்தான். சுட்டரித்து புதிய வானத்தை புதியவை உண்டாக்கி நித்தியமாய் தமது மகிமையில் இருக்க போகிறவரும் அவர்தான்.